அசுரன் ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன், எள்ளு வய பூக்களையேன்னு ஒரு பாட்டு. நான் கேட்குறேன், தமிழ் சினிமா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு தமிழில். எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே அப்படின்னு அந்த பாட்டு, எள்ளுங்கிற சொல் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது தமிழ், இன்னைக்கு வந்து அன்னையிலேருந்து இருக்கு இல்லையா. ஆனால் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எள்ளுன்னு ஆரம்பித்து ஒரு பாட்டு கூட இருந்ததே இல்லை. நான் தான் முதல்ல எள்ளு அப்படிங்கிற சொல்ல முதல்ல போட்டு எழுதியிருக்கிறேன். இப்போ கைத்தட்டக்கூடாது, நான் சொல்லி முடிச்சேன்னு கைத்தட்டணும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், அந்த எள்ளுங்கிற சொல்ல முதல்ல நான் போட்டு எழுதியிருக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், தேங்காயிலேருந்து வந்தால் என்ன, கடலையிலேருந்து வந்தா, வேப்பங்காயிலேருந்து வந்தா, எள்ளுலேருந்து வந்தா, எள்ளுலேருந்து வந்தால் எள்ளுன்னு தானே சொல்லணும், ஏன் நல்லெண்ணெய் சொல்கிறீங்க? டெய்லி நம்ம வீட்டில் பேசக்கூடிய ஒரு சொல், எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வான்னு வீட்டில் சொல்லாமல் ஏன் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரைன்னு எதுக்கு தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வச்சுருக்கிறாங்க. நம்முடைய வீடுகளில் நீத்தார் சடங்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எள்ளு தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு சாங்கியம் இருக்குது. இருக்கா? இல்லைனாலும் இன்றைக்கி போய் தெரிஞ்சுக்கங்க. அந்த சடங்கு நம்முடைய குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தர் மரணிச்சிருப்பார் இல்லையா, தாத்தாவோ பாட்டாவோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் இறந்துருப்பார். அவருடைய நினைவு எள்ளு என்று சொன்ன உடனே நினைவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் எள்ளு என்பதை நம்முடைய சொற்களில் கூட பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக எள்ள நல்ல அப்படின்னு மாற்றிட்டோம். இது ரொம்ப சிம்பிளானது. இன்றைக்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் போய் கேளுங்க, உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, எள்ளுன்னா ஏமா எள்ளெண்ணெய் வாங்கிட்டு சொன்னாமல் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாக்கா உங்கள் அம்மா இதை சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி சார், அந்த எள்ளுங்கிறது இவ்வளோ நாள் வரல, இவ்வளோ பாடல்களில் வரல, நீங்கள் எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. இவ்வளோ பேர் எழுதலை, ஏன்னா நீத்தார் ஞாபகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் கூட சொல்லக்கூடாத ஒரு சொல்ல வந்து எதுக்கு சார் சினிமா பாட்டில் போய் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாரும் எள்ளுன்னு பாடுறாங்களே, அப்போ எல்லாருக்கும் அந்த எள்ளை பற்றின நினைவு வருமா? இப்போவும் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த எள்ளு வயப்புக்களை என்கிற பாடலை கேட்ட உடனே உங்களை அறியாமல் ஒரு சோகம் கவுகிறதா இல்லையா? அது ஏன் கவுதுன்னா, அந்த மெட்டுனாலேயோ அந்த காட்சியினாலேயோ என்று சொன்னாலும் கூட அந்த எள் என்கிற சொல் உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சின்ன துயரம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாடலுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த எள் என்கிற சொல்லை நான் எங்கேருந்து எடுத்தேங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல, சும்மா சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. எள்ளுங்கிற சொல்லை நான் எங்கேருந்து எடுத்து எழுதுனேன் அப்படின்னா, கம்பராமாயணம் நான் ஒரு தடவை படிச்சுட்டு இருக்கும்போது ராமர் வந்து சீதையை திருமணம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியில் எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நெரிசல் அப்படிங்கிறத விவரித்து எழுதணும். அவர் எழுதும் பொழுது நிறைய கூட்டம் அப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம் சாதாரண வழக்கமாக, எள்ளு போட்டால் எள்ளு முடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வழக்கமாக. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம்பர் என்ன பண்ணிடுவார்னா, இடமில்லை உளுந்து இட அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்க, இடமில்லை உளுந்து இட போட்டு கம்பராமாயணம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா அந்த பாட்டே வந்துடும் உங்களுக்கு. ராமர் வந்து சீதையை திருமணம் முடித்துக்கிறதுக்காக உள்ளே வரும்பொழுது கூட்டம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, இடமில்லை உளுந்து. எனக்கு என்ன ஒன்றும் புரியாமல் போயிடுச்சுன்னா, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல போய் கம்பர் உளுந்துங்கிறாரு. எள்ளை விட உளுந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும், ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ராமர் வருவது நல்ல காரியத்துக்கான். கல்யாணங்கிறது நல்ல காரியம் தானே, அதனால ராமர் என்ன சொல்லிட்டாரு, எள்ளை போடாமல் உளுந்துன்னு போட்டு எழுதியிருக்காரு. சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்டா எங்கேயாவது இந்த காப்பியத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன வரணும், சோகம் வரதானே செய்யும். அங்கே எள்ளு போட்டு எழுதியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தோடைய கடைசியில் ராவணன் வீழக்கூடிய இந்த ராவணன் வதைப்படலாம் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராமனுடைய அம்பு ராவணனுடைய உடம்பில் உள்ளே துளைத்து கொண்டு வெளியே வந்தது. அப்படி வெளியே வரும்பொழுது அந்த அம்பு துளைக்கும் போது எப்படி இருந்துச்சா, சீதையுடைய எண்ணம் அவனுடைய இதயத்துக்குள்ளே எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் துளைச்சிட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல காரியத்துக்கு எள்ளு போடக்கூடாது, துக்க காரியத்துக்கு எள்ளு போடணும். அப்படின்னா ராமன் கதாநாயகன், ராவணன் அந்த கதையில் வில்லன், அசுரன்கிறது யார், அசுரன்கிறது ராவணன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கம்பர் போடாத அந்த எல்லை தூக்கி நம்முடைய அசுரனுக்கு எள்ளுன்னு போட்டு நான் எழுதிட்டேன். இப்போ ஒரே சொல்லை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, இயல்பாக நீங்கள் கேட்டு கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளுக்குள்ளே இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே இந்த தமிழ் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாகவும் அவ்வளோ ரொம்ப பிடித்த ஒரு மொழியாகவும் அது மாறிடும்.